சற்று முன் நீதிமன்றத்தில் ஆஜரான எடப்பாடி திடீர் கைது, அதிர்ச்சியில் அதிமுகவினர். அதாவது கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி சென்னை புரசைவாக்கத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் 75% பயன்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டி பேசியிருந்தார். இதனை அடுத்துதான் தன் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவதூறு பரப்பியதாக எடப்பாடி பழனிசாமி மீது மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதியன்று அவதூறு வழக்கு தொடர்ந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் 13வது நீதித்துறை நடுவர் சக்திவேல் முன்னிலையில் எழும்பூர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆஜரானார். வழக்கு விசாரணைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் இன்பதுரை, தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் இன்று எடப்பாடி பழனிசாமி ஆஜரானார். இந்த வழக்கு வரும் ஜூன் 27ஆம் தேதி மறு விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஒருவர் தன்னை தவறாக அவதூறாக பேசிவிட்டார் என்பதற்காக தொடரப்பட்ட வழக்கு. அதற்காக நீதிமன்றத்தில் ஆஜராவது முறைதான். அந்த வகையில் இந்த வழக்கில் ஆஜராகியுள்ளார் எடப்பாடி. நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை செலவிட்ட ஆவணங்களை அவர் சமர்ப்பிக்கும் போது எங்கள் தரப்பு நியாயங்களை எடுத்துரைப்போம் என்றார் எடப்பாடி பழனிசாமி. அதேபோல் எடப்பாடி பழனிசாமியின் இந்த பேச்சுக்கு எதிராக தயாநிதி மாறன் கிரிமினல் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். உண்மைத்தன்மையை ஆராயாமல் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் என்றும் இது உண்மைக்கு புறம்பானது என்றும் அவர் அதில் தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் மத்தியில் தனக்குள்ள நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் என்று குற்றம் சாட்டினார் தயாநிதி மாறன். அது மட்டுமில்லாமல் எடப்பாடி பழனிசாமியின் இந்த பேச்சு தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் உள்ள நற்பெயருக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தி உள்ளதாகவும் தயாநிதி மாறன் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பேசிய எடப்பாடி பழனிசாமி 24 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பியதாகவும், இருப்பினும் அவர் மன்னிப்பு கேட்காததால் அவர் மீது கிரிமினல் அவதூறு வழக்கை தயாநிதி மாறன் தொடர்ந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் ஆதாரமற்ற புகார்களை எடப்பாடி பழனிசாமி பொது வழியில் மக்களிடம் பேசியதால் ஏற்கனவே தேர்தல் ஆணையமும் கடுமையாக எச்சரித்திருந்தது. சட்டத்திற்கு புறம்பாகவும் செயல்பட்டதால் கோர்ட்டில் ஆஜரான எடப்பாடியை கைது செய்யவும் காவல்துறை முயற்சி செய்ததாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இருப்பினும் வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்ததால் இந்த கைது நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.